அதிகாரம் 35. உதவிக்காக மன்றாடுதல். ஆண்டவரே, எனக்கெதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும். என் மீது போர் புரிவோரோடு போர் புரியும். கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும். எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்த ஈட்டியையும் வேலையும் கையிலெடும். நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்கு சொல்லும். என் உயிரை குடிக்க தேடுவோர் மானக்கேடுற்று இழிவடையட்டும். எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதுகிட்டு ஓடட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டி அடிக்க காற்றில் பறக்கும் பதர் போல அவர்கள் சிதறட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட அவர்கள் வழியில் இருளும் சறுக்கலும் இருக்கட்டும். ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர், காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர். அவர்களுக்கு எதிர்பாராமல் அழிவு வரட்டும். அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும். அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும். ஆண்டவரை முன்னிட்டு என் உள்ளம் களிகூரும். அவர் அளிக்கும் மீட்பில் என் உள்ளம் அகமகிழும். ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார்? வலியோரின் கையினின்று எளியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்று எளியோரையும் வறியோரையும் விடுவிப்பவர் நீரே என என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். பொய் சான்று சொல்வோர் எனக்கெதிராய் எழுகின்றனர். எனக்கு தெரியாதன பற்றி என்னிடம் வினவுகின்றனர். அவர்களுக்கு நான் நன்மையே செய்தேன், அவர்களோ எனக்கு தீங்கிழைத்தார்கள். என் நெஞ்சத்தை துயரில் ஆழ்த்தினார்கள். நானோ அவர்கள் நோயிற்றிருந்த போது சாக்கு உடுத்திக் கொண்டேன். நோன்பிருந்து என்னை வருத்திக் கொண்டேன். முகம் குப்புற வீழ்ந்து மன்றாடினேன். நண்பர் போலும் உடன் பிறந்தோர் போலும் அவர்களுக்காய் துன்புற்றேன். தாயை எண்ணி துயருருவோர் போல் வாட்டமுற்று வருத்தத்தோடு நடமாடினேன். நான் தடுக்கி விழுந்தபோது அன்னவர் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். நான் எதிர்பாராத வேளையில் நான் அறியா அந்நியர் எனக்கெதிராய் ஒன்று சேர்ந்தனர். ஓயாது என்னை பழித்துரைத்தனர். இறைப்பற்று இல்லாரோடு சேர்ந்து அவர்கள் என்னை இகழ்ந்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். என்னை பார்த்து பற்களை நறுநறுவென்று கடித்தார்கள். என் தலைவரே, இன்னும் எத்துணை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆருயிரை அவர்களது தாக்குதலினின்றும் சிங்கக்குட்டிகளிடமிருந்தும் மீட்டருளும். மாபெரும் சபையினில் உமக்கு நன்றி செலுத்துவேன். திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன். வஞ்சகரான என் எதிரிகள் என்னை பார்த்து களிக்க இடமளியாதீர். காரணமின்றி வெறுப்போர் என்னை கண் சிமிட்டி இகழ விடாதீர். அவர்களது பேச்சு அமைதியை பற்றியதன்று. நாட்டில் அமைதியுடன் வாழ்வோர்க்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கின்றார்கள். எனக்கெதிராய் அவர்கள் வாய் திறந்து ஆ ஆய் நாங்களே எங்கள் கண்ணால் கண்டோம் என்கின்றார்கள். ஆண்டவரே, நீர் இதைக் கண்டும் மௌனமாயிராதீர். என் தலைவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதீர். என் கடவுளே, கிளர்ந்தெழும். என் தலைவரே, விழித்தெழுந்து என் வழக்கில் எனக்கு நீதி கிடைக்க செய்யும். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும். அவர்கள் என்னை பார்த்து களிக்க இடம் அளியாதேயும். அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஆம், நாம் விரும்பியது இதுவே என நினையாதபடி பாரும். அவனை விழுங்கிவிட்டோம் என சொல்லிக் கொள்ளாதபடி பாரும். எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் யாவரும் கலங்கி வெட்கமுறட்டும். என்னை விட தம்மை மேலானவராய் கருதுவோருக்கு வெட்கமும் மானக்கேடும் மேலாடை ஆகட்டும். என்னுடைய நேர்மை விளங்குவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர்! அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவர் என எப்பொழுதும் சொல்லட்டும். அப்பொழுது என்னா உமது நீதியை எடுத்துரைத்து உமது புகழை நாள் முழுதும் பாடும்.